மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க. அதை சம்பாரிச்சுக்கலாம் தான் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே உங்களை விமர்சனப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். விமர்சனத்தை பார்த்து கண்கலங்கியும் போகிறீங்க, மனசுலேயும் ஒரு கலக்கங்கிறது நேரம் இருக்குது. மீன ராசிக்காரங்க விமர்சனத்தை தாண்டி அடுத்து நாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நீங்கள் தைரியம் இருந்தாலுமே இந்த நேரம் மனசுலையுமே எதிர்மறையான எண்ணங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெருசாக சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை உங்களுக்கு. இந்த நேரம் கடமையை சரிவர செஞ்சுட்டாலே போதுங்கிற ஒரு ரீதியாக தான் இந்த நேரம் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏமாந்து போகிறது உண்டு, உங்களை ஏமாற்றி இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. கோபம் இருந்தாலுமே இந்த நேரம் ஒரு சில நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அடுத்து நடக்க வேண்டியது என்னங்கிறத பார்த்து நம்ம போகலான்னு தான் நீங்கள் முயற்சி செய்றீங்க. ஆனாலுமே உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் தேடி போய் உதவி செஞ்சீங்களோ அவங்களே தான் இந்த நேரம் நன்றி மறந்துட்டு நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த நேரம் மன ரீதியாகவும் பல சிக்கல்களை தள்ளியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. என்ன இருந்தாலும் நியாயம் ஒன்று இருக்குல்லன்னு நீங்கள் கடவுள் மேலே பார்த்து போட்டுட்டு தான் கடந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களால் பெருமாளுடைய அருளால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, எந்த விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசி அன்புகள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா சின்ன சின்ன விபத்துங்கிறது நேரம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்படியாக சிரமங்கிறது பெருசாக இல்லைங்க. ஆனால் ஒன்று, செவ்வாயோட பார்வை இந்த நேரம் ராசியில் இருக்கிறதால பேச்சில் கவனமாக இருங்க. ஏற்கனவே உங்களை குத்தி காயப்படுத்தக்கூடியது அதிகமாக இருக்கிறாங்க. இனி நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட அது வம்பாக தான் முடியும். அதனால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நேரம் குரு பகவானுடைய பார்வை அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குடும்பத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. வீடு பாக்கி உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடியவங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பலன் தாங்க. நீங்களுமே இந்த நேரம் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். வாழ்க்கை துணை மூலம் அதிகப்படியான பாசம் வச்சிருக்கக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். ஆனால் அந்த அன்பை கூட, மனசு இருக்கக்கூடிய அன்பை கூட இந்த நேரம் வெளிப்படுத்துறதுல ரொம்பவுமே நீங்கள் சங்கடப்பட்டு போயிருப்பீங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். பிள்ளைகள் வழியிலும் பாதிப்பு கொஞ்சம் இருந்திருக்கும். இது எல்லாமே சரியாக இருந்தால் கூட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு, அதுக்காக செலவிடக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். அது விரைய செலவாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் இனியுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கற்பனையான கவலைங்கிறது வேண்டாம். நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக அமையும். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. திருமண முயற்சி சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் தடங்களை கொடுக்கும் தான், ஆனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த நேரம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, வர்ண தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. தீரை விசாரித்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அந்யோன்யம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வகையில் பாதிப்பு இல்லை. என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. குழந்தைகளுடைய நிலையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் அவங்க வழியில உங்களுக்கு சிறப்பு தாங்க. உத்தியோகம் வர்றப்ப சனி பகவானும் ராகுவும் குரு பகவானும் சுப பார்வையால் இந்த நேரம் பார்க்கறதால வேலையில உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். மனசுல சோர்வு வேண்டாம். இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனம் கொடுத்தாலே போதும், சிறப்பாக இருக்குது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்குங்க. வேலையில்லாத மீனராசி என்றவர்களுக்கு சின்ன முயற்சி கொடுத்தா போதும், நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டங்களில் ராகு சேர்ந்திருக்கிறாரு. ராசிநாதன் குரு பகவானும் சுப பார்வை பெற்றிருக்கிறதால வேலையில் நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரம் சிறப்படைய முடியும். சந்தையோட நிலவரத்தை நீங்கள் கவனிச்சா போதுங்க. கொள்முதல், ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறதா இருந்தால் கூட அதோடைய நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு கொள்முதல் செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். அசால்ட்டாக விட்டுட்டாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாலும் கொஞ்சம் நிதி நிலைமை சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால கவனமாக இருங்க. ஏன்னா ஏழரச்சனையோட விளைவுங்கிறது இந்த நேரம் அப்படி இருக்குது. கருத்து வேறுபாடு கொஞ்சம் தொழிலில் பொறுத்த வரைக்குமே இருக்குங்க. கூட்டாளிகள் வகையிலுமே கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். மனசாபம் இருந்தாலுமே இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றின பேச்சுங்கிறது வேண்டாம்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பணம் பாக்கி வசூலிக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது. நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு அனுகூலமா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே வருமானங்கிறது கொஞ்சம் குறையும். அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க. வரக்கூடிய வாய்ப்பை இந்த நேரம் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறது நல்லது. வர்ற மாரி தான் வரும். கடைசில கை நழுவி போயிரும். அதனால கவனமா இருக்கணும். கையில இருக்கிறத வச்சு சமாளிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை தான் உண்டாகிரும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மத்தபடி இந்த நேரம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே ஒரு பயணம் இருக்குதுன்னா, ஒரு அத்தியாவசியமான இருந்தா மட்டும் செய்ய பாருங்க. பயணத்தால பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இல்ல. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் மட்டும்தான் அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால மற்ற கிரகம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. உங்க மேலே நம்பிக்கை அதிகமாக வைக்க மாட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்களை பற்றி விமர்சனம் செய்யறது வேண்டாம். பொது இடத்துல பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசிக்க பாருங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் 2 முக்கியமான கிரகம் துணையாக இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அடிக்கடி ஞாபகம் மறதி பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அதனால தூங்கி எழுந்ததுமே யோகா, தியானம் மாதிரியான பயிற்சிகளை செய்ய பாருங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே இந்த சோர்வு வர்றது இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கணும். எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் இல்லைனாலுமே கொஞ்சம் குறைவு தான். ஆனாலுமே சமாளிச்சிடலாம். இந்த நேரம் அஷ்டம ராசியில் பூமிகாரகன் செவ்வாய் இருக்கிறதால இந்த நேரம் பெருசாக நன்மை கிடைக்காது. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும், அவ்வளவுதான். கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் செலவு இருக்குதுங்க. அதனால கால்நடைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால மேலுமே கடனை வளர்க்காம இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. பெருசாக உங்களுக்கு பரிகாரங்கிறது இல்லை. 7 சனியோட காலமாக இருக்கிறதால நீங்கள் தொடர்ந்து சனி பகவானுக்கு தீபேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத கிரகநிலை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம், குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசுக்கு நெருக்கமான வாழ்க்கை துணையே உங்களை மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறதால ரொம்ப மனசுடைஞ்சு தான் போறீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக பாருங்க. ஏன்னா வாழ்க்கை துணை உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு கொண்டிருக்கக்கூடியவங்க தான். மீனராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த பாக்கிங்கிறது எப்போதுமே உண்டு. அதனால நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவு வேண்டாம். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. பரிகாரம் ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு பகவானுக்கு தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் கொடுக்கணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்கள் உடல் நலத்திலையும் கவனம் கொடுக்கணும். அதே சமயம் அடிக்கடி விடுப்பு எடுக்கிறதையும் தவிர்க்கணும். குடும்பத்திலையும் சரி, வீட்டில் வெளியில் சொந்த பந்த வகையிலுமே கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்குமே எண்ணி தான் செலவு செய்யணும். ஏன்னா இந்த நேரம் மனசுங்கிறது கொஞ்சம் நிறைய விஷயம் ஆசைப்பட்டது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா பண வருமானம் அவ்வளவுக்கும் இந்த நேரம் இருக்காது. போதுமான அளவுக்கு தான் கிடைக்கும். அதனால் மனசு அலைப்பாய விடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் சிக்கன்னு வறுக்க பாருங்கள். பணத்தை எண்ணி தான் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். 7 சனி நடக்கிறதால தான் இந்த நேரம். அதனால் தினமுமே நீங்கள் செய்கிற வேலையில் நிதானமாக இருந்துட்டால் போதும், பொறுமையாக இருந்துட்டால் போதும். மற்றவங்க மனசு இந்த நேரம் கெடுக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதாவது நல்லா பழகிற மாதிரி பழகி உங்களை பெரிய சிக்கல்லாம் மாட்ட வச்சுருவாங்க. அதனால் எந்த இடத்துலையும் அதிகப்படியான பழக்கம் வேண்டாம். உணர்ச்சி சுப்படுறது வேண்டாம். கோபத்தை குறைச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாட்டை செய்ய பாருங்க. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாம சொல்கிறதும் காந்தவள் முருகனை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் மீனராசி அன்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா இந்த புரட்டாசி மாத கிரகநிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு தான். 7 சனியில் விரைச்சனி ஆதிக்கம் நடக்கிறதால, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்ய பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்தில் பயப்பட வேண்டாம். சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பாதிப்பு இல்லை. வெளிநாடு கல்வி சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை உடல்நல ஒரு சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் உங்கள் ராசநாதன் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய இருக்குது. அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனங்கலங்காமல் செயல்படுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாது. அது ஒன்று தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. மற்றபடி மனங்கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை. செஞ்சுட்டு வர தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே நிறைய பேர் இடமாற்றம் காத்து நிற்பீங்க. இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த வாரத்தில் புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பு தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவானால உடல்நிலையில் பாதிப்புங்கிறது இல்லை. எதிர்ப்பு போட்டிங்கிற நிலைமை மாறும். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலும் ஒரு சீரான பலன் கிடைக்கும். எடுக்கிற வேலை வெற்றி தான். வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். நீங்கள் இந்த காலத்தில் வியாழக்கிழமை நாட்டில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இருக்கிறதால உடல்நிலையில் கவனம் கொடுக்கணுங்க. ஆரோக்கியத்தில் சத்தான உணவை எடுத்துக்க பாருங்க. உடலில் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க.
வேலையில் மாற்றம் காத்திருக்குது. விரயஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால செலவு பெருசால மனசில் நிம்மதி உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் பெரிய பாதிப்பு இல்லை. குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சொந்த பந்த வகையிலையும் சரி வீட்லேயும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.